ஆமா மச்சான், கல்யாணம் நெருங்க நெருங்க பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து பல பிரச்சனை ஆகி போச்சு. இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி நடக்குமோன்னு ஒன்றும் புரியல. மச்சான், அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏதோ போன தடவை அந்த ஆறுமுகம் வெளியே இருந்து குட்டி கலாட்டா பண்ணி அப்படி இப்படி ஆகி போச்சு. ஆனா இந்த தடவைலாம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவன் தான் உள்ள போயிட்டால, அப்புறம் எதுக்கு பயம்? இல்லைங்க மச்சான், வீடு அவங்களுக்குன்னு எழுதியாச்சு. காடு கரணி எல்லாத்தையும் வித்தாச்சு. வித்ததுக்கு அப்புறம் அதை வச்சு நம்ம கூட 10 ரூபா கூட எடுத்துக்கல. அப்படின்னும் போது அந்த கல்யாணத்துக்கு போது அப்படி ஒரு நடக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி இந்த கல்யாணத்தை நாங்கள் யாருமே பிடிக்காம பண்ணி வச்சாலும் அவளோட சந்தோஷம் முக்கியன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாமே இழந்தாலும் அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பண்ணுறோம். ஏன்னா இத்தனை வருஷம் வர மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சு இப்போதான் ஒரு வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கு. அந்த பயமும் ஒரு பக்கம். சின்ன பிள்ளை இவன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா, எப்படி அவள் வாழ்க்கையை வாழ போறா ஒன்றும் புரியல. அதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏன்னா அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன். அமுதாவுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உமாவும். அமுதாவுக்கும் இந்த மாதிரி தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே நடந்து கடைசியில் அது நடக்காம போச்சு. 2வது தடவை உமாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதுவும் நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் அது அமுதாவுக்கு நானுச்சு. இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ராசியே இல்லை மச்சான். ஒவ்வொரு தடவை மேடை ஏறி கல்யாணம் பண்ணும்போதும் பல பல பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதுதான் பயமா இருக்குது. இந்த தடவை எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமைக்கு ஆயாச்சு. மச்சான், கார் வந்துருச்சுங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. வரோம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஊருக்கே போகலையோ? இங்கே தானா? இல்லைங்கம்மா, போயிட்டு தான் வந்தேன். நேத்த வந்தோம். ஓ, சரி சரி சரி. உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. இந்த தாம்பளை தட்டெல்லாம் இருக்குப்பா, பரிசம் போட்டு பொண்ணு அழைச்சிட்டு போறனால அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். நீங்க போங்க, நாங்க எல்லாம் எடுத்து வைக்கிறோம். என்ன இப்பயும் அடிக்க போறியா? அடிக்கலாம் இல்லடி, உன்னை நினைச்சா உங்கள்கிட்ட வருத்தமா இருக்கு. ஏன்? இல்லை, உனக்கு அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோண்டி. கடைசியில் இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்கு கல்யாணம் ஆகணும் நினச்சி கூட பார்க்கலடி. ஒரு பொண்ணு போகையிலே வரும்போதும் தலை குனிஞ்சு போகணும், தலை குனிஞ்சு வரணும்டி. இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுடி. அம்மா, உண்மையை சொல்ல போனேன்னா அது வேணும்னு நடக்கலம்மா, ஏதோ தெரியாம நடந்துருச்சுமா. எனக்கும் புரியுதுடி, இந்த வயசு கோளாறு. ஐயோ, இது யாருக்காவது வெளியே தெரிஞ்சதுன்னா மான மரியாதையே போயிடும்டி. எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. ஒரு பக்கம் உன் மேலே கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதுவும் தங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஐயோ ஆண்டவனே, நினச்சி கூட பார்க்க முடியல. அவள் கேவலப்படுத்தி போடுவா. இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்தி போடுவா. உன்னை நினைச்சாலே அம்பிட்டு கஷ்டமா இருக்கு. எப்படிதான் போய் வாழ்க்கை நடத்த போறியோ தெரியலப்போ. அம்மா, அவர் தான் இருக்கார்லம்மா, அவர் பார்த்து பாருமா. ஆம்பளைங்களை நம்ப முடியாதுடி. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கோடு கழிச்சு அந்த பையன் தாண்ட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சா, ஐயோ பயமா இருக்குடி. எப்படி நீ எந்த பயமும் இல்லாம இருக்க? அம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க பொண்ணை கழிச்சிட்டு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களாண்டி உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஒரு 2 நாளைக்கு மட்டும் இந்த வாந்தி எடுக்கிறது அது இதுன்னு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கடி. முடிஞ்ச அளவுக்கு எலும்பு சம்பளத்தை கையை வச்சுக்க, சரியா? அன்னைக்கு வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டாங்கல்ல, அந்த மாத்திரையில போட்டுக்க, சரியா? மேடையில் மட்டும் வச்சு இது தெரிஞ்சதுன்னு வையே, மான மரியாதையே போயிடும், சரியா? சரிம்மா. இந்த வீட்டுக்கு நீதான் கடைக்குட்டி. உன் கல்யாணம் அப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கடைசியில் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு உயிரே இல்லடி. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, வாங்க. ஐயோ, வந்துட்டாங்களாமா. சரி வா போவோம். வாங்கம்மா, பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நம்ம பேரனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, எப்படித்தான் இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னானே தெரியலப்போ. ஏண்டி, என்னடி புள்ள அழகா இருக்குன்னு பார்த்தா இது என்னம்மா பட்டிக்காடு மாதிரி இருக்கு. எங்க வந்து என்ன வார்த்தைமா பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் பொண்ணு நாய் போச்சு. இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் காதல இது விழுந்தா ஏதோ நினச்சிக்க போறாங்க. இல்லடி, அவன் எம்பிட்டு படிச்சிருக்கான், அவனுக்கு எப்படி எல்லாம் பொண்ணு பார்த்துருக்கலாம். இது என்னமோ கோண ஜடை பின்னிக்கிட்டு பூவை சைடில் சொருவிக்கிட்டு பார்க்கவே நல்லாவே இல்லடி. அதை உன் பேரங்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லக்கூடாது. எம்பிட்டு படிச்சிருக்கா?
அது 10வது என்னமோ பெயிலுன்னு நினைக்கிறேன். ஐயய்ய, அவன் காலேஜ் டிகிரி முடிச்சவன். ஐயோ, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு இப்போ தாண்டி தெரியுது. இதுதான் எங்கள் அம்மா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, என்னடி குரல் இது சிக்கிடுச்சோ? ரொம்ப நடிக்கிறா. அண்ணி கம்முன்னு இருங்க அண்ணி. மற்ற நேரத்துல எல்லாம் எப்படி பேசுவா, இப்போ என்னமோ சின்ன பப்பா மாதிரி பேசுறாளே, அதான். கல்யாண பொண்ணு இல்ல, அப்படித்தான். என்னம்மா 2 பேரும் மசம் நிக்கிறீங்க? ஆரத்தி அவங்க எடுத்துட்டு போறாங்க பாருங்க, எடுத்துட்டு போய் ஊத்துங்க போங்க. நாங்கம்மா வெளியே ஊத்திருங்க. எம்மாடி, எல்லாத்துக்கும் இலை போட்டு இட்லி எல்லாம் எடுத்து வைங்கம்மா, சாப்பிட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். பரிசம் போட்டு வெறும் வயிற்றோட பொண்ணு அழைச்சிட்டு போகக்கூடாது. இல்லை அங்கே மண்டபத்துல எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லியாச்சு. அங்கேயே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கும். சொல்கிறாங்கல்ல, சாப்பிட்டுட்டு தான் போகணும். இரு, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ளவா. ஐயோ, என்ன ஏதுன்னு தெரியலையே, அடி வயிற்றுல புளி கரைக்குதே. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். சரி உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? நீங்க உட்காருங்க முதல்ல, அப்புறம் நான் உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, நல்ல மரியாதையான பிள்ளை தான். உட்காருங்க சம்மந்தி. ஃபோனில் பார்த்தா அதே ரூமு. இந்த ரூம் யாரோடது? என் பொண்ணு உமாவுது தான். உங்கள் மருமகளோடது தான். என் பையன் இந்த வீட்டுக்கு வந்தானா? இல்லைங்களே சம்மந்தி. ஏறு, என் பையன் இங்கே வந்தானா இல்லையான்னு மட்டும் சொல்லு. என்கிட்ட இந்த இல்லை நொல்ல இந்த நடிப்பு வெங்காயம்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க சம்மந்தி? மாப்பிள்ளை வரல பாரு. கோவம் வந்துச்சுன்னு வையே, நான் மனுஷியா கூட பார்க்க மாட்டேன், வச்சு பார்க்க மாட்டேன், பேசி போடுவேன். தெரிஞ்சுக்க. யாருக்கிட்ட நடிச்சுட்டு தெரியற? ஒரு அசிங்கமா இல்லை உனக்கெல்லாம்? அன்னைக்கு என் பையன் வந்திருக்கான், ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்கே. உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன குடும்பம் நீங்கெல்லாம்? அறிவா இருப்பா இல்லை? சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் பெரியவங்க தான் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்கணும். ஆனா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்க. ஐயோ சம்மந்தி, அது வந்து பாரு, இந்த சம்மந்தி சொம்மந்தி எல்லாம் கல்யாணத்துல தாலி ஏறினா மட்டும்தான். இந்த சும்மா அதுக்கு முன்னாடி இந்த சம்மந்தி கிம்மந்தின்னு இந்த உறவாடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்கே பாரு, ஒழுக்கன்றது ரொம்ப அவசியம். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பழக்கம் பழகி விட்டுட்டு இருக்க நீ? அன்னைக்கே உன்னைய நட் ரோட்டில் வச்சு கிளின்னு கிழிச்சேன் தானே. 4 பேர் முன்னாடி வச்சு பேசினாவாது நீ திருந்துவன்னு பார்த்தா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? நான் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இருந்தேன். எங்கள் அம்மா தான் நீ வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. என்ன மனுஷி நீ எல்லாம்? பிள்ளைங்களை வகை வகையாக பெத்து போட்டால் மட்டும் பத்தாது, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இந்த காலம் கெட்டு போயிடுச்சு. அதுக்கேத்தாப்புல பெத்தவங்க மாறக்கூடாது. நம்ம தான் பிள்ளைங்கள ஒழுங்கா மாற்றி வளர்க்க வைக்கணும். மூஞ்சில முழிச்சா கூட அப்படியே பத்திக்கிட்டு தான் வருது. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் தலையெழுத்தேன்னு ஏற்றுக்கிட்டு போகிறதா இருக்குது. என் பையன் விரும்பிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் பொண்ணு எடுக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க, இதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வீடு நகையெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னனே, ரெடி பண்ணியாச்சா? இல்லை, ரெடியாக இருக்கு, எடுத்து வச்சிருக்கோம். எடுத்துட்டு வரட்டுமா? சரி, முடியட்டும், நைட்டு வாங்கிக்கிறேன். இங்கே பாரு, நாங்கள் தலைவர் குடும்பம் சரியா? அடுத்த இதில் என் புருஷன் தேர்தல்னாலும் அவர் ஜெயிக்கணும். அதுக்காக நான் வந்து என் பையனை ஒழுக்கமாக வளர்க்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பழக்கி உன் பிள்ளையும் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் உன் பிள்ளைகிட்ட இப்பயே படித்து சொல்லிடு. இல்லை நீ அடித்து கூட சொல்லு, இல்லை தூக்கி போட்டு மிதித்து கூட சொல்லு. என் பையன் என் கூட தான் இருப்பான். இந்த தனி குடுத்தனம் போகிறது, இந்த தனியாக குடும்பத்தை பிரிஞ்சு போகிறது, இந்த தனி உலை வைக்கிறது, இந்த வெங்காயம்லாம் என் வீட்டில் ஆகாது சரியா? என் பையன் என் பேச்சை தான் கேட்பான். உன் பிள்ளையும் அப்படித்தான் அங்கே வந்து இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம சொல்கிறது தான் இனி சட்டம் அப்படின்னு உன் பிள்ளை அங்கே வந்து ஆடிக்கிட்டு இருந்தானா அடித்து பற்றி விட்டுருவேன் சரியா? ஒழுங்கா இருக்க சொல்லு. எல்லாம் என்ன ஜென்மங்கன்னு தெரியல. வெளியே சொன்னால் வெக்க கேடு. உங்களுக்கு வேணா இந்த அசிங்கமெல்லாம் ஓகேவா இருக்கும். பட் நான் தங்கம், நான் எவ்வளோ தூய்மையானவன்னு எனக்கு தெரியும். தங்கத்தை உரசி பார்க்கணும்னு நினச்சிடாத. என் சொந்தம் அந்த முன்னாடி ஒழுங்கா இருந்துக்கங்க. ஏன்னா வரவங்க எல்லாம் பணக்காரவங்க.
ம் வந்துட்டு உன் பிள்ளை அங்கே நின்று பேசுறது இங்கே நின்று பேசுறது அந்த எந்த வெங்காயமும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆ ஐயோ, இதுக்கே இந்த தங்கம் இந்த ஆடம் ஆடிட்டு போகிறாளே, இன்னும் இவன் முழுகாமல் இருக்க விஷயம் தெரிஞ்சது. ஐயோ, என்ன நடக்குன்னு கூட தெரியல. கடவுளே, முழு பூசணிக்காக சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நீ தான் பாருள் புரியணும். 1000 போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு வாங்க. 1000 பைக்கு மேலேயே சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டேன். இந்த தங்கம் பேசிட்டு போகிறத கேட்டால் பயமாக இருக்குது. இந்த இது எதுக்கும் வெளியே தெரியாத அளவுக்கு நீ தான் பார்த்து இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். என்ன சின்ன பொண்ணு, அப்போ நீ புள்ளைய தூக்கிட்டு போகலையா? யோ, எப்போ பார்த்தாலும் பிள்ளைய தூக்கிட்டு போலையா நானே தூக்கிக்கிட்டு சுத்தணுமா? ஏன் நீ கொஞ்ச நாள் தான் தூக்குறது? உங்ககிட்ட தான் சின்ன பொண்ணு இருப்பான். என்ன சின்ன பொண்ணு பாரு, இந்த சின்ன பொண்ணுன்னு எனக்கு கோவம் வந்துருன்னு சொல்லிட்டேன். நானே விசேஷத்துக்கு போகிறேன், அங்கே போய் நான் இவனை தூக்கிட்டு சுத்த முடியுமா? அங்கேயாவது ஃப்ரீயா விடுங்கடா. எப்போ பார்த்தாலும் அவனையே தூக்கிட்டு சுத்த முடியலடா. புரிஞ்சுக்க. காலையில நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ற சொல்லு பார்ப்போம். 8 மணிக்கு. நீ 8 மணிக்கு சாப்பிட்ற. நான் எத்தனை மணிக்கு தெரியுமா சாப்பிட்றேன்? 11 மணிக்கு. மதியானம் சாப்பாடு 4 மணிக்கு. ராத்திரி சாப்பாடு 12 மணிக்கு. அப்படின்னு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றியா? எல்லாம் யாரால? அந்த இங்கே ஒன்று பெற்று வச்சிருக்கனே, இந்த பயலால். இன்னைக்காவது கல்யாணத்தில் ஒரு 2 நாளாவது நீ நிம்மதியாக விடியா? பால் பாட்டில் எடுத்து பாலை வாயில் அழுதான்னு வச்சுக்கவே, ஆணை திறக்கிறதுக்கு முன்னே இதை சொருவீரு. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். 2 நாள் மட்டும் ஃப்ரீ விடியா ப்ளீஸ்யா. ஓ, என்ன சின்ன பொண்ணு, அங்க வந்து நான் எப்படி கூட்டத்துல அவனை தூக்கிக்கிட்டு. ஓ, நீ என்னையா பண்ண போற கல்யாண மண்டபத்தில்? நீ பாட்டுக்கு அச்சு கலையாம இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு தானே இருப்ப. அவனை தூக்கிக்கிட்டு சுத்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் மட்டும் எனக்காக நான் ஃப்ரீயா இருக்கணும்யா ப்ளீஸ்யா. எந்த தொல்லையும் இல்லாம. மருமகளே போலாமா? போலாமாவா? என்னையா உங்க ஆத்தா பையன் கையுமா வந்திருக்கு? என்ன மருமகளே போமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஊர் சுத்த ஒன்றும் போகல, கல்யாணத்துக்கு போறேன். அதுக்கு தாண்டி. அதுக்கு தாண்டியா? அத்தை, அது உங்க எதிரி வீட்டு கல்யாணம் அத்தை. எதிரி வீட்டு கல்யாணமா இருந்தானே, என் எதிர்த்த வீட்டு கல்யாணமா இருந்தானே, இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு தோணுச்சு, அதுதான் வாரேன். ஐயோ, என்னையா நடக்குது நம்ம வீட்டில்? இது கனவா இல்லை நெசமா? நல்ல நாள்லயே நம்ம மாமியார் அந்த வீட்டு விசேஷத்துக்கு வரவே மாட்டேன்னு ஒத்த கல்ல நின்று தண்ணி குடிக்கும். இன்னைக்கு என்னையா வாரேன்னு பைய தூக்கிட்டு நிக்குது? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. மாமியாருக்கு மண்டையில கண்டையில எதுவும் அடிபட்டுருச்சா? மண்டையிலயும் அடிபடல, கொண்டையிலயும் அடிபடல. எத்தனை நாளைக்கு தான் எந்த விசேஷத்துக்கும் போகாம வீட்டோடயே கிடக்கிறது? அதான் இந்த விசேஷத்துக்கு வரலான்னு. இந்த பயலை இவன் தலையில கட்டியாச்சு. சரி, நிம்மதியா 2 நாள் இருக்கலான்னு பார்த்தா இப்ப இதை வேற தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போகணுமா? அத்தை, இப்பயும் சொல்றேன், அது உங்க எதிரி வீட்டு கல்யாணம், புரிஞ்சுக்கங்க. அங்க வந்தா உங்களுக்கு செட் ஆகாது. அது என் எதிரி வீட்டு கல்யாணம் தான். ஆனா தங்கம் ஒண்ணு என் எதிரி வீட்டு கல்யாணம் கிடையாது. தங்கம் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இல்ல, அதனாலதான் ஃப்ரெண்டு பையன் கல்யாணத்துக்கு நான் வாரேன். வச்சுடா, முடிஞ்சது. சரி சரி விடு. அம்மா இத்தனை வருஷத்துல இப்ப வாரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். குடும்பம் இப்படியே ஒற்றுமையா இருந்தா சந்தோஷம்தான். எல்லாரும் அதுல பிரிஞ்சோம், இந்த கல்யாணத்துல ஒண்ணு சேரணும்னு இருக்கோ என்னவோ. அவங்க விட்டு கொடுத்து போலினாலும் அம்மா விட்டு கொடுத்து வராங்கல்ல, இதுவே பெரிய விஷயம்தான். நீ அம்மாவை கூட்டிட்டு போ. ஐயோ ஐயோ, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அடே, நான் வர்றது ஒண்ணு அந்த கல்யாணம் நடக்கிறத பார்க்கலடா, அந்த கல்யாணம் நின்று அந்த சாந்தா முகத்துல கரிய பூசுறத பார்க்க வரேன்டா. பரவாயில்ல தலைவரே, நல்ல சூப்பர் மண்டபம். டெக்கரேட்லாம் பாருங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. சும்மாங்களா, மண்டபத்துக்கே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம ஊருக்காரவங்க ஊருப்பட்ட பேரு, அதுவும் இல்லாம நம்ம தலைவர்ன்றனால எல்லா பக்கத்துல இருந்து ஆள் வருவாங்க. அதனால எல்லாரும் வர மாதிரி உட்கார்றதுக்கு இடம் இருக்கணும். அதனால பார்த்து வசதியா இந்த மண்டபம் தான் கிடைச்சது. இதுலயே புக் பண்ணி வந்தாச்சு. சாப்பாடு சும்மா குறை சொல்ல முடியாது, சூப்பரா பண்ணியிருக்கீங்க. 2 நாள் தொடர்ந்து சாப்பாடு போட சொல்லியிருக்கேன். யார் வந்தாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். பரவாயில்ல தலைவரே, பையன் கல்யாணத்தை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், நீங்க கடைசியில நல்லா பண்றீங்க போங்க. அங்க கார் வந்துருச்சு, பொண்ணு வீட்டுல வந்துட்டாங்க போல. ஆமா, பரிசம் போட்டு பொண்ணு அழைச்சிட்டு வரேன்னு போனாங்க, வந்துட்டாங்க போல இருக்கு. சரி வாங்க போய் பாப்போம்.
யோ பாத்தியா ஐயா, ஊர் தலைவர் வீட்டு விசேஷம் எப்படி நடக்குதுன்னு. எல்லாம் யார் பணம்? நம்ம ஊர் பணம்யா. நம்ம பணம் எப்படி விளையாடு பாரு. என்னே அவர்கிட்ட ஒரு பேச்சு, அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இல்லையா, நிறைய பணம் சுரட்டிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் அவங்க கல்யாணத்துல பாரு தண்ணியா செலவழிக்கிறது. என்னையா சொல்றீங்க, உண்மையா? ஆமையா, நம்ம ஊருக்கு ரோடு போடுறதுக்கு காசு கொடுத்தாங்களாமா. அதுல பாதி அமௌண்ட் அமுக்கிட்டாராமா. அதுவும் இல்லாம அங்க தண்ணி டேங்க் கட்டுறதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்களாமா. அதுலயும் 8 டேங்க் கட்டுறதுக்கு காசு கொடுத்தா 4 டேங்க் கட்டிவிட்டு 4 டேங்க் காசு ஆட்டையே போட்டாராமா. நம்ம வரி பணம், நம்மளோட பணம் எப்படி விளையாடுது பாரு. அதான் தலைவராகி 5 வருஷத்துல இந்த அளவுக்கு பணம் கொளிக்குதோ? அப்புறம் என் லெவலுக்கு இருந்தாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாரு பையனுக்கு எவ்வளோ பெரிய மண்டபம், அதுவும் ஏசி மண்டபம். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஏசி மண்டபத்துக்குள்ள வரணும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா அத்தனை பேரும் வரணும்னு எல்லாம் பண்ணியிருக்காருன்னா அப்ப எம்பிட்டு பணம் விளையாண்டுறதுக்கு பாரு. ஐயோ, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதயா. அப்புறம் சொன்னா அப்புறம் நம்மள புடிச்சுக்குவாங்க. எனக்கு எதுக்குனே, நாளை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு, வா. ஏங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு தானே வண்டியில? மாப்பிள்ளை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நீங்களாம் என்ன பின்னாடி கேஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டீங்களா? ரூம்ல லாக் பண்ணிட்டீங்களாமா? எல்லாமே கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேனே. ரூம் எல்லாமே சாத்தி வச்சாச்சு. எமாடி, அப்புறம் அங்க மாமாவும் பையனும் எப்போ வராங்க? அவங்க அப்படியே மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. இங்க வர சொல்லிட்டு இங்கதான் வண்டி பிடிச்சி போறோம். வண்டியில அப்படியே போயிடலாம்ல. அங்கிருந்து அங்க அவங்களுக்கு பக்கம்ட்டாங்க. ஏன்பா நாளைக்கு வண்டி எது வருதா நம்ம ஊருக்காரவங்கள வரத்துக்கு? ஆமா தாச்சி, 2 பஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பஸ்ல நாளைக்கு இங்க வரும், அதுல வருவாங்க. சரி சரியா. அடடே வாங்க சரோசா, வா வா. என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்களா இருக்காங்களா? பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி. நான் தான் முதல்ல வருவோம், இப்போ கல்யாணத்துக்கு நம்ம வர முடியாது, அதான் சரி பொண்ணு கையில் காசு வச்சு கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தேன். அதை அழைச்சிட்டு போயிட்டாங்களோ. சரி இந்தாங்க பிடிங்க, கல்யாணத்துக்கு வர முடியாது, மொய் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் நீங்கள் கம்முன்னு இருங்க. அட ஆமாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வைங்க. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். இல்லை இல்லை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும். இது மொய் பணம், நான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமா கொடுக்கறது. இந்தாங்க. வாங்கிக்கோங்கய்யா, வாங்கிக்கோங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் அப்படி தான். கல்யாணத்துக்கு வர முடியலன்னா மொய் முன்னாடியே கொடுத்து விடுவாங்க, இல்லைன்னா பக்கத்தில் யார்ட்டையாவது சொல்லி கொடுத்து விடுவாங்க. நீங்களும் வரலாம்ல, இங்கே பஸ்ஸு பிடிச்சி தான் போகிறோம். அவர் படத்துக்கு வேற விளக்கு போடணும், அந்த பையன் போடவும் மாட்டான். நான் தான் பக்கத்துலேருந்து எல்லாம் பார்க்கணும், அதனால் நீங்கள் பாருங்கள். வரேன். சரி சரி. பொண்ணு அழைச்சிட்டு இங்கே வரும்போது வந்துட்டு போங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது வரேன். சரி பாருங்க, வரேன். சங்கரனே இறந்ததுல ஆளே அப்படியே மாறிட்டா. முதல்ல மாதிரி இந்த வெடுக்கு துடுக்கு பேசுகிற பேச்செல்லாம் இல்லை. போன தடவைலாம் அங்கே உமா கல்யாணத்தில் வச்சுட்டு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வாயாடிக்கிட்டு இருந்தா. இப்போ வாய் இல்லாத புள்ள பூச்சி மாதிரி போகிறா. அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இருக்கும்போது ஆடக்கூடாது. ஆடுன்னா அப்படித்தான் அடக்கி போடுவாங்க. அம்மா, ஆரத்தி ஊத்திட்டு வாங்க. பொண்ணுக்கு தனியா உள்ள ரூம் இருக்கு, வாங்க. சரிங்க. ஏம்மா பாத்தியாம்மா என் ஃபோட்டோ எவ்வளோ அழகா இருக்குன்னு? ஆமாண்டி, நல்லா அழகா இருக்குது. பரவாயில்லடி, நான் கூட உன் கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு நினச்சேன். பாரு, மண்டபமா இது ஏதோ சொர்க்கத்தில் கல்யாணம் நடக்கிற மாதிரி. எவ்வளோ பூவு, எவ்வளோ அலங்காரம். வெளியவே இவ்வளோ அலங்காரம்னா இன்னும் உள்ளே எப்படியெல்லாம் இருக்கும். ஏம்மா ஒரு பையனை வச்சுருக்காங்கம்மா, அதனால் அத்தையும் மாமாவும் அப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசை கனவோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. இந்த வாரேன், நீங்கள் போங்க, இந்த வந்துடுறோம். அடியே, அப்புறம் உன் மாமியாருக்கு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுடி. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்க, சரியா? என்னம்மா உன்னை திட்டினாங்களா? திட்டினாளா? கழுவி கழுவி ஊத்துனாடி. காது கொடுத்து கேட்க முடியல அவள் பேச்ச. அம்புட்டு கஷ்டமாக போச்சு. என்னைய திட்டுறது கூட ஏதோ, நான் இன்னைக்கு நாளைக்குன்னு திட்டு வாங்குவேன், அப்புறம் அம்புட்டு தான். ஆனால் நீ காலம் முழுக்க அந்த வீட்டில் இருக்கணும். பார்த்து சூதனமாக இருந்துக்கடி. அவகிட்ட வாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 100 தடவை யோசிச்சுக்க. அதுவும் இல்லாமல் அவள் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டா, தனி கொடுத்தனத்துக்குலாம் நான் என் பையனை அனுப்ப மாட்டேன்னு. அதனால் தனி கொடுத்தனம் போகணுன்னு ஏதாவது
கனவு இருந்துச்சுன்னு வை, அதை இப்போ குழி தோண்டி புதைச்சிரு, சரியா? ம், சரிம்மா. ஏன்னா அவர் ஆங்கிக்காரிடி, பயமா இருக்கு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரியக்கூடாது. உன் கழுத்தில் தாலி ஏறினதுக்கு அப்புறம் தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அது முன்னாடி தெரிகிற மாதிரி மட்டும் நடந்துக்காதடி.